ஹாய், வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி. நம்ம வந்து இன்னைக்கு ரீசனிங் செக்ஷனில் ஐபிஎஸ் பிஓவில் வந்துட்டு என்ன டாபிக் கொஷின் பார்க்க போகிறோம்னா இன்இக்வாலிட்டியில் கொஷின் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டு கன்க்ளூஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்க கன்க்ளூஷனை ஸ்டேட்மெண்ட்டில் கம்பேர் பண்ணி செக் பண்ணி ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் ட்ரூவா, செகண்ட் கன்க்ளூஷன் ட்ரூவா, இல்லை ரெண்டுமே ஃபால்ஸா, இந்த மாதிரி செக் பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஏ அண்ட் எஃப் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்லயும் காமனா இருக்கிறது வந்து டி தான் இருக்கு. காமனா இருக்கிற எலிமெண்ட் என்னது? டி தான் இருக்கு. இப்ப ஏ அண்ட் எஃப் அப்ப என்ன இருக்கு? ஏ லெஸ் தென் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சி லெஸ் தென் டி. இங்க கனெக்ட் பண்ணோம்னா டி விட என்னது? கிரேட்டர் தென் ஜி, ஜி விட கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப் இருக்கு. ஓகேவா? டிங்கிற காமன் வேர்டை வச்சு நம்ம காமன் லெட்டரை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணோம்னா என்னது? ஏவை விட எஃப் வந்து பெருசுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்ப ஏவை விட எஃப் பெருசு, ஏவை விட பி பெருசு. பி வந்து என்னது? இங்க வந்து என்னது? சிம்பிள் மாறி இருக்கு. அடுத்தது என்ன? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப்னு இருக்கு. ஓகேவா? அப்ப என்னது? ஏ லெஸ் தென் எஃப்னு கண்டினியூஸா வரல. இந்த இடத்துல என்னது? சிம்பிள் மாறி இருந்தாவே நம்மளுக்கு இந்த என்னது? இந்த கன்க்ளூஷன் ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் வந்து ராங். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் ஃபால்ஸ் வந்துடும். அடுத்தது ஐ கிரேட்டர் தென் சியை விட ஐ பெருசுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஏ லெஸ் தென் பி, அடுத்தது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சி, அடுத்தது சி லெஸ் தென் டி, டியும் ஹச்சும் என்னது? ஈக்குவல் லெஸ் தென் ஐன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இங்க என்ன சொல்லியிருக்காங்க? சியை விட ஐ பெருசுன்னு சொல்லியிருக்காங்க. சியை விட டி பெருசு, டியும் ஹச்சும் ஈக்குவல் டு, அப்ப என்னது? டியை விட ஐ பெருசு. என்னது? ஒரே சிம்பிள் என்னது? லெஸ் தென் வந்திருக்கா? அப்ப என்னது? சியை விட ஐ பெருசு. ஓகேவா? அப்ப கன்க்ளூஷன் 2 வந்து ட்ரூ. அப்ப இஃப் ஒன்லி கன்க்ளூஷன் 2 இஸ் ட்ரூ, ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். ஓகே, தேங்க்யூ.